இந்த தினேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியில வந்து இப்படி நம்ம மயிலு போய் மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம எப்படியோ ஒரு வழியா இந்த அரக்கன் தினேஷ் கிட்ட இருந்து மயிலு வந்து தப்பிச்சுட்டாங்க. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மயிலுக்கே வந்து தெரிய வரப்போகுது. ஏன்னா நல்லவங்க மாரியே வந்து வந்தாங்க. அதுவும் இல்லாம அந்த ரூம் பாய் இருந்துகிட்டு இந்த மாரி இவன்லாம் ஒரு நல்லவனே கிடையாது. அதுவும் இல்லாம பொண்ணுகள்லாம் கொண்டு போய் வித்துருவான் அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து மயிலும் நோட் பண்ணி எப்படி ஒரு வழியா தப்பிச்சு போனாங்க. தப்பிச்சு போனவங்க வேற எங்கேயாச்சும் போயிருந்தா பிரச்சனை இல்ல. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ரூம் பாய் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து இங்க போலீஸ் எல்லாமே அவனோட ஆள் தான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்ப என்னடான்னா அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு அவங்க பொண்டாட்டி இருந்துட்டு அந்த நகைக்கு வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நகைக்காக வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதுவும் இல்லாம மயிலு செத்தா என்ன உயிரோட இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சு இப்போ அந்த நகை மேல அவ்வளவு வந்து ஒரு கொள்ள ஆசையில வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அந்த ரூம் பாய் இருந்துட்டு இந்த பொண்ணை காப்பாத்திருக்கா, அதாவது மயிலுவை காப்பாத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது அந்த காப்பாத்துனதுக்கான நோக்கமே வேறையா இருந்துட்டு இருக்கு. அதாவது மயிலுவை முதல் டைம்ல வந்து பார்த்த உடனே நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ இவன் வந்து அதை நினைச்சு அது மட்டும் இல்லாம இப்போ கூட்டிட்டு வந்திருக்கு தான் மிகப்பெரிய விஷயம். அதுவும் இல்லாம இப்போ இந்த தினேஷும் வந்து இந்த ஒரு காரியத்தை தான் பண்ணியிருப்பான். அதாவது மயிலு வந்து அடைஞ்சு கடைசியில கொண்டு போய் ஆந்திராவில் வந்து வித்துட்டு வந்திருப்பான். ஆனா இந்த ஒரு இடத்துல இப்போ கொஞ்சம் டைம் ஆயிருக்கிறது தான், அதாவது டைம் டிலே ஆயிருக்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தினேஷ் கிட்ட இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்து மயிலு எந்த ஊருக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த ரூம்பாய் வந்து நம்ம மயிலு வந்து ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்ததுனாலதான் இப்போ கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுவும் இல்லாம வந்து மயிலுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிருந்தாங்க. அடுத்ததா வந்து இந்த ரூம்பாயோட ஒய்ஃப் இருந்துட்டு இந்த மாதிரி நகை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அவங்க வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்து போகலாம், அவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது மயிலும் வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மயிலுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது. அப்ப கூட வந்து இவங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போக போக தான் வந்து உண்மையிலேயே இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இன்னொரு பக்கம் விஜய், மல்லி, அடுத்ததா போலீஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம மயிலை காப்பாத்துறதுக்காக, அதாவது மயிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து வந்து நிறைய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி இப்போ கடைசியில வந்து தினேஷ் வரைக்கும் வந்து நின்று இருக்காங்க. ஆனா தினேஷ்கே வந்து உண்மையிலே என்ன நடந்துச்சு, அதுவும் இல்லாம வந்து மயிலு வந்து எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதே மாதிரி அந்த ரூம்பாயும் இருந்துகிட்டு அதாவது இங்க தன் பொண்டாட்டிக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு கண் முழிச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மயக்க மருந்த, அதாவது இந்த கர்ச்சீப்ப வச்சு மூக்குல வந்து அடைச்சிரு. அதுக்கப்புறம் வந்து அவ ஒரு 2 நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதாவது நம்ம வேலைக்கு போகலன்னா சந்தேகம் வந்துரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ரூம் பாயும் கிளம்பி வந்து அங்க போயிட்டாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான், இப்போ இதுல எவ்ளோ பெரிய சீரியஸான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம விஜய், மல்லி இவங்க எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. தினேஷ் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் வந்து இந்த ரூம் பாய் வந்து என்ன நினைச்சானோ அந்த ஒரு விஷயத்த செஞ்சாகணும். ஒரு பக்கம் அவங்க பொண்டாட்டிக்கு வந்து நகையும் கிடைக்குது. அதே மாதிரி இவன் நினைச்ச மாதிரியும் வந்து நடக்குது. அதே மாதிரி நம்ம மயிலுவ கொண்டு போய் ஆந்திரால வித்துட்டு எந்த ஒரு விஷயம் தெரியாத மாதிரி கமுக்கமா இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த தினேஷ் மேலதான் எல்லா பழியும் விழும். ஏன்னா தினேஷ் தான் வந்து மயிலுவ கூட்டிட்டு வந்தான். தினேஷ் கிட்ட தான் வந்து விசாரிப்பாங்க. தினேஷ் அடிச்சு விசாரிச்சாலும் அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமும் வந்து வெளியே வராது. நம்மளும் இதுல மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தான். ஆனா அதே சமயத்துல கடைசியில மயிலு இப்படி ஒரு மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மயிலு வந்து இவங்களையும் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சாங்க. பட் இருந்தாலும் யார் போனாச்சும் எடுத்தோ இல்ல வாங்கியோ ஃபோன் பண்ணி தன்னோட அக்காவுக்கும் அவங்க மாமாவுக்கும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆனா அதே சமயத்துல இவங்களோட உண்மையான சுயரூபம் இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு. அதாவது உண்மையிலேயே வந்து இவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் வந்து நம்ம மயிலு வந்து மயக்கம் போட்டுறாங்க. ஆனா அதாவது தவறுதலா வந்து இந்த பொம்பளை வந்து ஒரு தண்ணி பாட்டில வந்து நம்ம மயிலு மேல கொட்டிடுறாங்க தண்ணிய. அந்த ஒரு இதுலதான் வந்து மயிலு மறுபடியும் கண்முழிக்க ஆரம்பிச்சுறாங்க. மறுபடியும் கண் முழிச்சதுக்கு அப்புறமா இவங்க கழுத்துல போட்டிருக்கிற நகையையும் பாக்குறாங்க. அதே மாதிரி இவங்களும் ஏமாத்துற குடும்பம் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில வந்து நம்ம மயில இருந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பூரிக்கட்டையை எடுத்து மண்டையிலேயே நங்கு நங்குன்னு 4 வைக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா நகையும் ரொம்ப முக்கியம். அதாவது ஏற்கனவே மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தினேஷ் வந்து நல்லவன்ற மாதிரி நினைச்சு அவனை லவ் பண்ணி வந்து இப்படி ஏமாந்து போவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
ஆனா அதே சமயத்துல இந்த குடும்பத்துக்கிட்ட இப்படி மாட்டி சீரழிவுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தெரியாது. அதாவது இப்போ நம்ம மயில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இங்க இருந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதை விட பல மடங்கு இந்த நகையோட தான் நமக்கு வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலயும் தீர்மானமா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது தன்னோட உயிரை பத்தி கூட கவலை கிடையாது. தன்னோட அண்ணியோட அந்த ஒரு நகையை வந்து அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அண்ணி நம்மள வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து அவ்வளோ வந்து கைட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைச்சது. அடுத்தது அண்ணியோட அதாவது ரொம்ப ஆசையா வாங்கின அண்ணி நகை இது. அண்ணியோட நகையை வந்து எப்பவுமே வந்து எதுக்காகவும் நான் இழந்துட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த லேடி கிட்ட இருந்து அந்த நகையை வந்து வாங்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வர்றாங்க. அதாவது அடுத்தடுத்து நம்ம விஜய் எல்லாம் வந்து இப்போ தினேஷ் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையிலேயே நம்ம மயில் வந்து எங்க இருக்காங்க இப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு கேள்விக்கும் ஆன்சர் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அதே சமயத்துல மயில் இருந்துட்டு அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து மயிலுக்கு வர்ற ஆபத்து ஒவ்வொன்றுமே வந்து ஏதாச்சும் ஒரு வகையில, அது நல்ல வகையிலயோ இல்ல கெட்ட வகையிலயோ எப்படியோ ஒண்ணு அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம மயில் வந்து தப்பிச்சு கடைசியில நம்ம மல்லி விஜய் இவங்க கிட்ட போய் சரணடையணும். ஏன்னா அங்க போனாதான் வந்து நம்ம மயிலுக்கு வந்து சேஃப். இல்லைன்னா மயிலோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.